மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செஞ்சிருக்காங்க, அது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. லலிதா, ஜாக்டோ ஜியோ போராட்டமானது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமாக 7வது நாளை எட்டியிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து 7வது நாள் போராட்டத்தை எட்டி இருக்கிறது. தற்போது 5வது நாளாக சாலை மறியல் போராட்டம் செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே திருவள்ளுவர் சிலை சாலை சந்திப்பிலே அவர்கள் அருகிலேயே ஒவ்வொரு அமைப்பினராக கூடினார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்கள் சாலை மறியல் செய்வதற்கு முன்னராகவே வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனங்கள் மூலமாகவும் அரசு பேருந்துகள் மூலமாகவும் இங்கிருக்கிற அருகில் உள்ள திடலுக்கு தமுக மைதானத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போதைய சூழலாக இருக்கிறது. அவர்கள் போராடுவதற்கு காவல்துறை இது நாள் வரையும் கடந்த 4 நாட்களாக போராட்டங்களிலே அவர்கள் அனுமதி அளித்தார்கள். சாலை மறியல் செய்வதற்கோ ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ அனுமதி அளித்து அதன் பின்புதான் கைது செய்தார்கள். இந்த முறை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை தொடர்ச்சியாக வலுக்கட்டாயமாக காவல்துறை இழுத்துச் சென்று அந்தந்த பேருந்துகளிலே அழைத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. சில இடங்களில் காவல்துறைக்கும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருந்த போதிலும் அவருடைய போராட அனுமதிக்காமல் தற்போது கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 500க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்களை கைது செய்து அரசு பேருந்துகளில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களில் மதுரை மாவட்டம் முழுவதும் இருந்த பகுதிகளில் வரக்கூடியவர்களை காவல்துறையினர் வெகுவாக அதிக அளவில் குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்து திடலுக்கு அழைத்து செல்லும் நிலையில்தான் இருக்கிறது. அதாவது ஜாக்டோ ஜியோ போராட்டம் என்பது இதனால் வரை கோரிக்கையாக இருந்தாலும் தற்போது அவர்கள் போராட அனுமதியை மறுத்து தல்லாவளம் உதவி ஆணையாளர் அசோகன் தலைமையிலே 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த போராட்டத்திலே பங்கேற்பவும் சாலை மறியல் செய்யவோ அனுமதி கிடையாது என்று சொல்லி கூடும் இடத்தில், அதாவது முக்கியமாக பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்தான் ஊர்வலமாக வருவார்கள். அந்த இடம் மற்றும் எதிர்ப்புறம் பேருந்து நிலையங்கள், தேநீர் கடைகள், ஓட்டல்கள் முன்பாக நின்றிருந்தவர்களை வலுக்கட்டாயமே அந்தந்த இடங்களிலே வாகனங்களை வைத்து இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது. இவர்கள் அனைவருமே இங்கே அருகில் இருக்கக்கூடிய தமுக மைதானத்துக்கு அழைத்து வைக்கப்படுகிறார்கள். தமிழக காவல்துறையின் தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து இவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்களா அல்லது மாலையிலே விடுவிக்கப்படுவார்களா என்பது மாலையில் தான் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லலிதா.